தோழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு காணொலியில் சென்னையில் நேற்று திருமா அவர்களுக்கும், அதாவது முன்னாடி ஒரு ஆக்டிவா வண்டி போகுது, அந்த வண்டியை இடிச்சிட்டாருன்னு ஒரு பரபரப்பான விஷயம் வந்து சென்னையில் நேற்று நடந்துச்சு. அதாவது டெல்லியில் தலைமை நீதிபதி கவாய் அவர் மேலே வந்து ஒரு சங்கி 71 வயசு ஒரு சங்கி வந்து என்ன பண்ணுறான்னு சொன்னால் அது ஒரு வேற விஷயம். ஆக்சுவலி அந்த விஷயத்தை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பேசுகிறேன். ஆனால் அந்த விஷயம் வந்து, அதாவது ஒரு 71 மதிக்கத்தக்க ஒரு சங்கி என்ன பண்ணுறான்னு சொன்னால், நீதிபதி உச்ச நீதிமன்றத்தின் சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதியாக இருக்கிற கவாய் அவர் மேலே வந்து ஷூவை வந்து வீசுகிறான். அந்த நிகழ்ச்சி அந்த நிகழ்வை வந்து கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் மாதிரி, சின்ன கண்டன கூட்டம் மாதிரி சென்னை ஹைகோர்ட்டில் வந்து நடந்துச்சு. அதில் அண்ணன் திருமா கலந்துக்குன்னு வெளியில் வர்றாரு. வெளியில் வரும்போது ஒரு சின்ன இன்சிடென்ட் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அங்கே. அந்த விஷயம் வந்து, அதாவது நான் வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கேன். அந்த டைமில் பார்க்கும்போது திருமாவுடைய கார் வந்து அந்த ஆக்டிவாவில் முன்னாடி இருந்த அந்த நபர் மேலே இடித்த மாதிரி தெரியுது. வந்து இடிக்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. அவர் பின்னாடி திரும்பி கை அசைச்சு கோபமாக ஏதோ பேசுகிறாரு. பேசின உடனே என்ன ஆகுறான்னு சொன்னால், பின்னாடி எஸ்கார்ட், அதாவது போலீஸார் இருக்கிறாங்க. அந்த போலீஸார் இறங்கி வந்து அவனை வந்து அப்புறப்படுத்த பார்க்குறாங்க. அதுக்குள்ள வந்து திருமா தொண்டர்கள் வந்து ஆவேசப்பட்டு அவனை வந்து தாக்கி தூரமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அதாவது தாக்கிட்டே திறத்துறாங்க. அங்கே வந்து ஒரு பார் கவுன்சில் இருக்குது, அவங்களுடைய பார் கவுன்சில் தான் அது. அதில் உள்ளே ஓடினவொடனே அந்த வீடியோ முடியுது. இந்த மாதிரி ஒரு வீடியோவை பார்த்தப்போ எனக்கு என்னடான்னு சொன்னால், என்ன இது, அப்புறமா இதை வந்து அந்த டைமில் வந்து யூடியூப்பில் பார்க்கும்போது பாலிமர் சேனலும் தந்தி சேனல் தான் அதை அப்லோட் பண்ணியிருந்தாங்க. நான் இந்த விஷயத்த வந்து இந்த வீடியோ வந்து பார்த்தேன். இது வந்து என் மைண்டுக்குள்ள என்ன ஓடுதுறான்னு சொன்னா, இந்த விஷயத்த கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது, அந்த வீடியோவை வந்து யோசித்து பார்க்கும்போது, இது வந்து தற்செயலா நடக்கல, இது ஏதோ பிளான் பண்ணியிருக்கிறாங்கம்மா அப்படின்ற மாதிரி தெரியுது. ஏன்னா அந்த நபர் வந்து அங்க ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு, இவருடைய கார் வந்து ஏறி இறங்குற டைம் அது கரெக்டா அங்கேயும் அவர் போயிட்டு அங்க நிக்கிறாரு, ஸ்லோ பண்ணி இறங்குறாரு. லெஃப்ட் வந்து நிறைய இடம் இருக்கு, ஆனாலும் ரைட்டை நோக்கி தான் அவர் போறாரு. இப்படின்ற பட்சத்தில் கரெக்டாக இடிச்சுதா இல்லையான்னு கூட தெரியல. ஆனால் அவர் திரும்பி கையசைச்சு சத்தம் போடுறாரு. இது வந்து எனக்கு இப்போ நார்மலாக வந்து யோசிக்கும் போது தற்செயலாக நடந்திருந்தா அவர் வந்து திரும்பி பார்த்து காருக்குள்ளே யார் இருக்கிறாங்க, ஒரு 3-4 செகண்டு தான் நார்மலாக வந்து யோசிச்சா. திரும்பி பார்க்கும்போது கோவம் வரும். நார்மலாக நம்ம பைக்கில் போவேன்னு சொன்னால், யாராவது இடிச்சிட்டாலோ பின்னாடி வந்து ஏதாவது ஒரு சின்னதாக அசைவு நமக்கு வந்தாலோ சடனாக திரும்பி பார்ப்போம். திரும்பி பார்க்கும்போது அடுத்து யார் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க பண்ணுற எக்ஸ்கியூஸ் தான். அதாவது சாரிங்க அப்படின்டுவாங்க. சிலர் வந்து பெண்களாக இருப்பாங்க, அவங்க வண்டி ஓட்ட தெரியாது. எப்படி இருக்கிறப்ப நம்ம அடுத்த ரியாக்ஷன் நம்ம என்ன சாதாரணமாக ஆகிடுவோம். அதே நிலைமை தான் இங்கே வந்து அண்ணன் திருமா இருக்கிறாரு. அதாவது அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு பெரிய கட்சி, இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் தலைவர். இவன் சாதாரணமான ஆள், எந்த இன்டென்ஷன் இல்லாமல் வந்திருந்தா அவன் வந்து பார்த்து அந்த செகண்டே வந்து ஏதோ நடந்தது அதை மறந்துட்டு வண்டியை வந்து தூரம் எடுத்துட்டு போவான். ஆனால் இவன் வந்து இன்டென்ஸோட ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ண வந்திருக்கிறான் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கினேன். ஆனால் அவன் யாரு, அவன் எதுக்காக வந்தான், ஏன் அந்த ஒருவேளை அவனுக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லையோ, என்ன பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஸ் மைண்டோட நான் டியூட்டிக்கு போயிட்டேன். அப்புறமா ஈவினிங் வந்து பார்க்கும்போது ஒரு வீடியோ, அதாவது விசிகவின் ஐடி விங்லேருந்து ஒரு வீடியோ. இது வந்து முன்னாடி நடந்தது, அதாவது காருக்கு ஆக்டிவாவுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. இது வந்து பேக் சைடில், அதாவது எங்கேருந்தோ வந்து உள்ளேருந்து அவன் ஆக்டிவா எடுத்துக்கிட்டு வர்றான். அப்போ அண்ணன் திரும்ப கார் வந்து ஸ்லோவா அங்கிருந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன பண்றான், பிளான் பண்றான். அவனுடைய பார்வை, அவனுடைய இன்டென்ஸ், அதாவது
ஒரு நரி மாதிரி வந்து அவன் நோட்டமிடுறான். நோட்டமிட்டு என்ன பண்றான்னா நைஸா அப்படியே உள்ள வந்து அந்த ஸ்பீட் பிரேக்கர் ஏறும்போது அவனும் ஸ்லோவா போறான், இவன் காரும் ஸ்லோவா போகுது. அப்படி இருக்கிறப்போ என்ன பண்றான்னா அவன் ரைட் நோக்கியே போய் வேணுமென்னு இடிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை உண்டாக்குறான். உண்டாக்கிட்டு இடிச்சது இல்லையோ தெரியல, உடனே திரும்பி சத்தம் போடுறான். அப்பதான் வந்து இது எனக்கு புரிஞ்சு போச்சு, இது இன்டென்ஷனோட பண்ணியிருக்கிறான் இந்த விஷயத்த அப்படின்னு நான் புரிஞ்சுக்கினேன். தலைவருடைய வாகனம் வருகிறது என்று நன்கு பார்க்கிறான். பார்த்த உடனே தலைவர் வாகனத்திற்கு முன்பு வேணுமென்று நிறுத்துகிறான். நிறுத்திய பிறகுதான் அவன் தலைவர் காரை பார்த்து கையசைக்கிறான். வேணுமென்றே வம்புக்கு எடுத்ததை மறைத்து தவறான கருத்தை பரப்பி வரும் பாலிமர் தொலைக்காட்சியை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த ராஜீவ்காந்தியை பாதுகாக்கிற காவல்துறை உடனடி அப்புறம் தான் பார்த்தா இந்த நடந்த இந்த சில கொஞ்சம் ஒரு நடந்து ஒரு 3 மணி நேரத்திலே வந்து பல பேர் வீடியோ போட்டிருக்கானுங்க. இந்த பாலிமர் சேனல் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து ஆரம்பத்திலே வீடியோ போட்டாங்க. அதாவது என்னென்ன டைட்டில் போடுறாங்கன்னு சொன்னா விசிகாவின் அராஜகம், வழக்கறிஞர் மீது தாக்குதல், வழக்கறிஞர் ஓட ஓட விரட்டியவர்கள், இப்படி அதாவது என்னென்ன போடுறானுங்கன்னா அவனுங்க இஷ்டத்துக்கு போடுறானுங்க. தம்ப்நெயில்ல பாத்தீங்கன்னா திருமாவின் காரை வந்து பறிமுதல் செய்ய வேண்டும், சென்னை மக்கள் அச்சம், அதாவது பயங்கரமா ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிட்டானுங்க இவனுங்க. யாருன்னு சொன்னா மெயினா வந்து இந்த நாம் தமிழ் சார்ந்த அந்த யூடியூப் சேனல்ஸ், அதுக்கப்புறமா மாரிதாஸ், அதுக்கப்புறமா இங்க பிஜேபி சேர்ந்த இளைய பாரதம் இப்படின்ற ஒரு சில யூடியூப் சேனல்ஸ் அப்படியே வந்து அப்பட்டமா அவதூறு பரப்பிட்டு இருக்கானுங்க. ஒரு விஷயம் நடந்திருக்கு, அந்த விஷயத்தினுடைய டெப்த் என்ன அது கூட தெரியல, உடனே வந்து ரெடியா, அதாவது திரும்ப வந்து என்ன பண்றாரு என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்காதா அப்படின்னு திரும்பவே கண் கொட்டாம பார்த்துக்கினே அப்படியே இருக்கிற ஒரு விலங்குகள் மாதிரி அப்படியே வந்து திரும்ப மேல வந்து பாஞ்சிட்டு இருக்கானுங்க. நீங்க பாருங்க அந்த வீடியோ, செகண்ட் வீடியோ பத்தி ஒரு கிளாரிட்டி ஒரு விஷயத்தை பத்தியே பேசவே இல்லை இவனுங்க. இத்தனை சாதி வெறியர்களும் மத வெறியர்களும் இங்க ஏதாவது ஒரு விஷயம் நடக்காதா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு மோசமான ஒரு, எனக்கு மைண்ட் வந்து கொஞ்சம் கூட சரியில்லை. என்னடா இது ஒரு சாதாரண விஷயம் மாதிரி நடக்கு, ஆனா இதுல வந்து எவ்வளவு பேர் இப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காருங்களே இவனுங்க. ஆனா பார்த்தா இவனுங்க வந்து தமிழ் தேசியம் பேசுவானுங்க, அதாவது இந்திய தேசியம் பேசுவானுங்க, தமிழ் தேசியம் பேசுவானுங்க, பெரிய யோகிய மாதிரி வீடியோ போடுவானுங்க. ஆனா ஒரு விஷயம் நடந்திருக்கு, அந்த இன்டென்ஸ் அவன் அந்த முன்னாடி இருக்கிற அவன் இன்டென்ஸ் என்ன அப்படின்ற விஷயத்த வந்து எவனுமே பேசவே இல்லை. அங்க ஒரு தலைவர் இருக்கிறாரு, வேற தலைவரை நீங்க கெஸ் பண்ணுங்களேன். அங்க ஒரு பாமக தலைவர் அன்புமணி இருந்திருந்தா என்ன இருக்கும்? நீங்க எல்லா தலைவர், நீங்க ஸ்டாலின் இருந்திருந்தா, அன்புமணி இருந்திருந்தா, வைகோ இருந்திருந்தா, அப்புறமா வந்து இந்த நாம் தமிழர் இருந்தா அண்ணர்கார் பத்தி அவர் இருந்திருந்தா, இப்படி எடப்பாடி பழனிசாமி இருந்திருந்தா, யார் இருந்திருந்தாலும் அவங்களுடைய கட்சிக்காரங்க என்ன பண்ணிருப்பாங்க? எல்லா தலைவரை கம்பேர் பண்ணும்போது திருமாவை வந்து வேற, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி, அவர் மக்களுக்காக போராடுற விதமும் சரி, இவர்களை விட பல மடங்கு உயர்ந்தது. ஆனா இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா பல மடங்கு வந்து இவரை வந்து கார்னர் பண்றானுங்க. ஒருதலை பட்சம், ஃபுல்லா ஒருதலை பட்சம். அதாவது மெயின் இன்டென்ஸ், இவங்களுடைய இன்டென்ஸ் என்னன்னு சொன்னா திமுகவை விட்டு இவர் கூட்டணியிலிருந்து விலகிடணும். இது வந்து அண்ணாமலை, மெயினா அண்ணாமலையே அந்த காருக்குள்ள இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், என்ன நடந்திருக்கும்? தமிழ்நாட்டை சேர்ந்தவர், நம்மளுடைய தமிழரு, அவர் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு அப்படியே சாப்பிட்டு விஜய் பேசினார்லையே இதுக்கு முன்னாடி, அந்த மாதிரி பேசியிருப்பாரா? பாரத மாதாக்கு ஜெய் ஸ்ரீராமனு போட்டு அவனை துவம்சம் பண்ணிட்டு இருப்பானுங்க. இவனுங்க வந்து என்ன பண்றானுங்கன்னு சொன்னா திரும்ப வந்து ரவுடிசத்தை உருவாக்குறாரு. இதுக்கு முன்னாடி ஏர்போர்ட் மூர்த்தின்ற ஏர்போர்ட் திருடுன அவன் வந்து கட்சிக்காரர் பண்ண இதுக்கு லிங்க் பண்றானுங்க, அந்த விஷயத்துக்கு இந்த விஷயத்துக்கு லிங்க் பண்றானுங்க. மிக மோசமா நடந்துட்டு இருக்கு. ஆனா நான் வந்து புரிஞ்சுக்கினேன், இவங்களுடைய இன்டென்ஸ் தெரியும், இவனுக்கு இப்படிதான் பேசுவானுங்க, இது அவனுடைய தொழில், வேற வழி இல்லை, அதை பேசிதான் ஆகணும் அப்படின்றத நான் முடிவு பண்ணிட்டேன். நம்ம என்ன பண்ணணும், நம்ம வேலை நம்ம பார்க்கணும். அதாவது திரும்ப என்ன பொறுத்த வரைக்கும் சரியான பாதையில் தான் போயினுங்கிறாரு. சட்டமன்ற தேர்தலை வந்து எப்படி இருந்தாலும் இவனுங்க வந்து ஒரு மத கலவரமோ சாதி கலவரமோ உருவாக்கி அதன் மூலம் டிஎம்கேவில் இருந்து அண்ணன் திருமா விலகி வெளியில வரணும் அப்படின்ற எண்ணத்தோடு அந்த மாதிரி இன்டென்ஷன்ஸோடு தான் இந்த விஷயம் நடந்திருக்குன்றத நான் புரிஞ்சுக்கிறேன்.
இந்த தலைமை நீதிபதி மேல ஷூ வீச்சுக்கு அந்த நெக்ஸ்ட் வீடியோ கட்டாயம் அதுல இருக்கிற அரசியலை பத்தி பேசுறேன். உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. என்னுடைய சேனலை வந்து தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கு அரசியல் ரீதியா ஏதாவது சந்தேகமோ இல்ல விமர்சனமோ உங்களுக்கு இருந்தா அதை வந்து கமெண்ட்ல தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை தொடர்ந்து பேச எனக்கு ஆதரவு தருங்கள். நன்றி, வணக்கம்.